கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 1 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட முன்னாடி சீசர்கள் சொன்ன வார்த்தை. அதுல பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் பலன் வரும்போது நீங்க சாட்சியாக சொன்னாங்க. பரிசுத்தாவில் வரும்போது நீங்க பூமி முழுவதும் சாட்சிகளா இருப்பீங்கன்னு. அது மாதிரி அப்போ 2 பாத்தீங்கன்னா அவங்க தடுத்திருப்பாங்க, அதோட வார்த்தை வாக்குறுதி நிறைவேற காத்து பயன்பட்டு இருப்பாங்க. அப்ப பரிசுத்தாவின் பலனை பெறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊழியம் பண்றாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறாங்க. எல்லா நாடுகளும் போறாங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நபர்களும் ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க, ஒரு பலனா மறிக்கிறாங்க. இந்த பலன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு பேதுரு எடுப்போமானால், பேதுரு அதே இயேசு கிறிஸ்து மறிக்க முன்னாடி அவர் சிலுவையில் அறையும் போது அதே பேதுரு அவரை தூஷிப்பான், சபித்தான்லாம் பைபிள்ல இருக்கும். ரொம்ப திட்டிருப்பான், ஏசிருப்பான், அவனோட ஆளா அப்படின்னு ரொம்ப பேசியிருப்பான். ஏன்னா அன்னைக்கு அவன் ஆவிக்குரிய பலன் இல்லாதனால அதே பேதுரு எப்ப பரிசுத்தாவின் பெற்ற பேர் பாத்தீங்கன்னா அப்புறம் பேசுறாரு. முதலில் 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. அவர் போராடலாம் வல்லமையா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, மக்கள் ஏற்றுக்கொள்ளாங்க. சுவிசேஷம் உலகம் முழுவதும் போறது. அவர் ரத்த சாட்சியா மறித்து போறார். இந்த அளவு அவர் ஒரு காலத்துல இயேசு சபித்த அதே நபர் அவருக்காக ரத்த சாட்சியா மறிக்கிற தைரியத்தில் வர்றாரு. இந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் பலன். இந்த வேலையிலுமே நம்மளும் கத்திரிக்க காத்து இந்த பரிசுத்தாவை பெற்றுட்டு நம்ம ஒரு காரியம் ஊழியமா இருந்தாலும் இல்ல ஒரு சில காரியங்கள் அந்த உலகத்தை வாழ்ந்த நாட்கள் பரிசுத்தாவே நடத்தப்பட்டு போவோமானால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆவிக்க பலன் நமக்கு தெரியும். முந்தைய வாழ்க்கை பின்னோட வித்தியாசம் தெரியும். நம்ம வாழ்க்கையில ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பசுத்தத்துல வைராக்கியம் வாழ்றது பெரிய விஷயம். பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு பசுத்தம் வாழ்ந்தாலும் அதுக்கு பசுத்த ஆவியான பலன் வேணும். வேலையில் நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கை செயல்படுத்தி பரிசுத்தாவை நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அதுக்காக ஜெபிப்போம். அன்னைக்கு அந்த 120 பேரும் அப்போஸ் 2000 கூடி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது பரிசுத்தாவை எல்லாம் பெற்று வளமை பயன்படுத்தாங்க. நம்மளையும் அர்ப்பணிப்போம். நம்மளையும் கர்த்தருடைய பரிசுத்தாவியான நம்ம நடந்ததுக்கு நம்மளை பாத்திரமாக அவர் கருத்தில் அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். இந்த பூமியில எல்லாம் வைராக்கியமான ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார், ஒரு மகிமையை நடத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவனுக்கு அபிஷேகராக. ஆமென்.